வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் 19வது கூட்டத்துக்கு என்னை பேச வைத்த தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவருக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ தலைவர் விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு லக்னபாவம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் லக்னம் பலமா இருந்துச்சுன்னா மூஞ்ச பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நல்லா இருப்பான். அதாவது அவனுக்கு செல்வம் செல்வாக்கு சொந்தம் பந்தம் உட்டார உணவு குழந்தை செல்வம் எல்லாமே இருக்கும். லக்னபாவம் கட்டிச்சுனாக்கா சொந்த மதத்திலிருந்து கொண்டாட்டிலிருந்து பிள்ளையிலிருந்து அக்கம் பக்கத்தை வீட்டுக்காரங்க அவனை மதிக்க மாட்டான். அப்ப 6 கட்டம் உயிர்காரகம், 6 கட்டம் பொருள்காரகம். 1 3 5 7 9 11 உயிர்காரகம். இந்த ரெட்டப்படம் 2 4 2 பொருள்காரகம். அப்ப அதாவது ஒரு மனிதனுக்கு லக்னம் வேலை செய்யணும்னா அப்ப அதனுடைய உடல் அமைப்பு பலமா இருக்கணும். அப்ப அந்த லக்ன பாவம் பொதுவாக லக்ன பாவம் பலம் வளர்த்துச்சுன்னா இந்த 12 பாவமும் இயங்கும். அதுல லக்ன பாவம் பலமா இருந்தாக்கா ஒருத்தர் கடன் தொந்தரவு வராது. போற இடம்லாம் செல்லும் செல்வாக்கெல்லாம் இருக்கும். அப்ப லக்ன பாவம் வளர்த்தாக்கா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதே லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா 3 அதாவது 2 4 12 போய் மறைஞ்சிச்சுனாக்கா இந்த சொந்த மதம்லாம் பொண்டாட்டிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ரிஜெக்டா இருப்பாங்க, எதிர்மறையா இருப்பாங்க எல்லாருமே. அப்போ பொருள்காரன் வளர்ந்துச்சுனாக்கா உயிர்காரன் இதாகும். உயிர்காரன் கெட்டு போச்சுன்னா பொருள்காரன் சிக்கலாகும். அப்ப இந்த ஒரு மனிதனுக்கு லக்னம் ராசி லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசியாதிபதி பலமா இருந்தால் லக்னம் சிறப்பா இயங்கும். அதையும் அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பலம் பெற்றாக்கா லக்னபாவம் பலம் இருந்தால் அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. இந்த 1 5 9 இந்த 1 6 10 கேந்திரம் இதெல்லாம் பலம் இருந்தால் நல்லா எல்லாமே இருக்கும். இதெல்லாம் 6 8 12 போய் மறைஞ்சாக்கா பகை நீச்சம் அஸ்தங்கம் பெற்றாக்கா லக்ன பாவம் வேலை செய்யாது. அதாவது அவன் பிறந்தது வேஸ்ட்டு. அதுங்களா? அப்ப ஒரு மனிதனுக்கு லக்னம் அடிக்கால் வாங்கி லக்னாதிபதி அடிக்கால் வாங்கி லக்ன புள்ளி அடிக்கால் வாங்கினாக்கா ஆயுசு 30 தான். ஆமா, லக்னம் ஸ்திரலக்கணமா இருந்து லக்னம் லக்னாதிபதி ஸ்திரலக்கணமா இருந்து லக்ன புள்ளி ஸ்திரலக்கணமா இருந்தாக்கா ஆயுள் அற்ப ஆயுள் ஒரு 65 50 முடிஞ்சிடும் கதை. அதே சரலக்கணம் லக்ன புள்ளி சரலக்கணமா இருந்து லக்னாதிபதி சரலக்கணமா இருந்து ராசியாதிபதி சரலக்கணமா இருந்தாக்கா ஆயுள் 75 90 வரைக்கும் போகும். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு பலமா இருக்கணும்னாக்கா லக்னம் சூரியனா இருந்து உச்சம் பெற்றால் அவனுக்கு தேவார ஆரோக்கியம் போற இடத்துல மரியாதை அரசியல் தொடர்பு எல்லாம் இருக்கும். லக்னம் சந்திரனா இருந்தாக்கா தாய் தந்த உறவு சொந்த பந்த உறவு எல்லாம் கரெக்டா இருக்கும். லக்ன புள்ளி தான் ஃபர்ஸ்ட், லக்ன புள்ளி தான் உயிர். அதுங்களா? அப்ப லக்ன புள்ளி செவ்வாய் இருந்தா அவன் தேக ஆரோக்கியம் எதுலையும் சுறுசுறுப்பா இருப்பான். எதுலையுமே எந்த காரியத்திலுமே ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா பட்டுன்னு முடிச்சுட்டு தான் அவன் உட்காருவான். ஆமா, அப்ப லக்ன புள்ளி புதனா இருந்தா அறிவுல பெரியதா இருப்பான். அதுவும் பலமா இருக்கணும், ஆட்சி உச்சமா இருக்கணும். பகை நீக்க அஸ்தங்கம் பெற்றா லக்னம் வேலை செய்யாது. லக்ன பாவம் குருவா இருந்துனாக்கா நீதிபதியா இருப்பான், வக்கீலா இருப்பான், ஆசிரியரா இருப்பான், அதாவது லெக்சரா கூட இருக்கலாம். அது மாதிரி அந்த லக்ன பாவம் நல்லா வேலை செய்யும். அது சுக்கரனா இருந்தாக்கா கலைத்துறையில நல்லா இருப்பான், ஓவியம் அதாவது ஜவுளி கடை டெக்டிவ்ஸ் இதெல்லாம் நல்லா மெயினா வருவான். லக்ன புள்ளி சனியா இருந்தாக்கா 50 பேருக்கு மேற்பான். லக்னமும் பலமா இருக்கணும், லக்னத்தை குரு பார்த்துக்கணும். அப்ப 50 பேருக்கு மேற்பான் ஒரு ஆளு. அதுங்களா? லக்ன ராகா இருந்தாக்கா குறுக்கோயில சம்பாதிப்பான் நிறைய. நேர்வழியில 100 ரூபா வருதாங்கன்னா குறுக்கோயில 5000 ரூபாய் சம்பாதிப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது சம்பாதிக்கிறாள். அது கேது லக்ன பாவத்தில் இருந்தாக்கா ஆன்மீகம் அதாவது தர்மம் பண்றது அனாதை குழந்தைகளுக்கு செலவு பண்றதெல்லாம் செய்வான். லக்ன புள்ளி மாந்தியா இருந்தால் அதாவது அனாத பணத்தை எடுத்து போட்டு அதனால அவனுக்கு சேவை செஞ்சான்னா அவன் குடும்பம் வளரும், அவன் சந்தைகளும் வளரும். இதுவரை எனக்கு பேச எடுத்துக்கொண்ட இது ஜோதிட சொந்தங்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.